இங்க ஹீரோ ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு ஒரு டைலரிங் மிஷின் வாங்குறான். இப்ப ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு டைலரிங் மிஷினை பக்கத்துல வச்சுட்டு ஜூஸ வாங்குறான். அப்ப அங்க சிக்னல்ல குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிற ஒருத்தவங்க ஜூஸ் கேக்குறாங்க. அதுக்கு கடைக்காரர் நான் கஸ்டமருக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அதை பார்த்த ஹீரோக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுது. அதனால அவனோட ஜூஸ் எடுத்து குடிங்கன்னு குடுக்குறான். ஆனா அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல வேணான்னு சொன்னாலும் கடைசியில குடிச்சிடுறா. கிளம்பலான்னு பாக்கும்போதுதான் அவன் பக்கத்துல வச்சிருந்த மிஷினை காணோன்றதே பாக்குறான். உடனே கத்திட்டே அந்த மிஷினை தேடுறான். அதை பாக்குற அந்த பொண்ணு அவ கூட நிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட யார் அந்த வேலையை பார்த்ததுன்னு கேக்குறா. அவளும் நம்ம பசங்க தான் சொல்லிடுறா. உடனே ஹீரோவை கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அங்க பாதியிலே அந்த பாக்ஸ வச்சுட்டு அந்த பையன் ஓடி போயிடுறான். இவனும் பாக்ஸ எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல காணோம். அடுத்த நாள் யதார்த்தமா அந்த பொண்ணை சிக்னல்ல வச்சு பாக்குறான். தேங்க்ஸ் சொல்ற விதமா உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணும் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இப்ப அவன் கூட உட்காந்து நல்லா சாப்பிடுறா. ஹீரோக்கு அந்த பொண்ணை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதனால அவளுக்கு ஒரு Dress தச்சு எடுத்துட்டு வரான். அந்த பொண்ணு அந்த Dress போட்டுக்கிட்டு அவன் கூட படத்துக்கு போறான். ஹீரோ அந்த பொண்ணை பிச்சை எடுக்கலாம் இனிமேல் போக வேணாம்னு சொல்லிடுறான். நடுவுல அந்த பொண்ணோட Dress எல்லாம் கொஞ்சம் மாறினதுனால கொஞ்சம் தட மாறிடுறா. இருந்தாலும் அவளோட உண்மையான லவ் புரிஞ்சுக்கிட்டு இப்ப 2 பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க.